நாங்கள் மதுரைக்கு ஒரு மீட்டிங்காக போயிருந்தோம். அந்த அன்னைக்கு திடீர்னு ஆண்டவர் உள்ளே ஏவுகிறார். எல்லா மரண படுக்கைகள் மாறுகிறது, உங்களோட வலி இருக்கிற இடத்துலலாம் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மேடையில் நின்று சொல்லும்போது அந்த கூட்டத்தில் வந்த அப்போ தான் புதுசாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் வந்திருந்தார்கள். எனக்கு தெரியலை, முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க, அவங்களுடைய காதில் ரொம்ப நாளாக ஒரு வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. காதுக்குள்ளே ட்ரெயின் ஓடுற மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குமா. முன்னாடி நின்று சொன்ன அந்த வார்த்தையில் அவங்க விசுவாசித்து ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அதை விசுவாசித்து ஆமேன் என்று ஏற்றுக்கொண்டதுனால ஆண்டவர் அவர்களுக்கு அந்த சுகத்தை அன்னைக்கு கொடுத்தார். முடிஞ்சோடனே பாஸ்டர் அம்மா வந்து சொன்னாங்க, சிஸ்டர் நீங்கள் ஜெபிச்சதில் இன்றைக்கி ஒரு அற்புதம் நடந்திருக்கு, அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஜெபிக்கும் பொழுது, நம்ம விசுவாசித்து ஜெபிக்கும்போது அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களும் அதே விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது அங்கே ஒரு விடுதலை உண்டாகிறது, அங்கே ஒரு அற்புதம் நடக்குது, அங்கே ஒரு அதிசயம் நடக்குது.